ஒரே நாடகத்தில் ராமாயண நாடகத்தில் அவர் சின்ன வயசுலேயே 10 வயசுலேயே 4 வேஷம் போட்டிருக்காரு. ஓஹோ! அவர் வந்து அந்த நாடகம் மேலே மொத்தம் 250 நடிகர்கள். இந்த 250 நடிகர்களையும் வச்சு அவங்க போட்ட நாடகங்கள் 10, 12 இருக்கும். இந்த 10, 12 நாடகத்துலேயும் இந்த 250 நடிகர்கள் யார் யார் என்னென்ன டயலாக் பேசுகிறாங்களோ அத்தனை டயலாக்கையும் இவருக்கு மனப்படம். அதனால் இவருக்கு மட்டும் லீவு கிடையாது. ஒரு ஆள் உடம்பு சரியில்லைன்னா அவர் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவங்க அண்ணன்கள் 2 பேரும் இறந்து போனப்போ இவர் வர முடியல. அதுதான் இவருக்கு பெரிய சோகம். இந்த வந்து அவர் எதில் காமிச்சான்னு கேட்டிங்கன்னா ராஜபாட்டு ரங்கத்திருவிழா காமிச்சார். தங்கச்சி இறந்து போகிற மாதிரி அந்த சீன் வருது இல்லை, அதெல்லாம் அது மாதிரி நாடக கம்பெனி கூட்டத்தோட பட்டினி கிடக்கிறது, அதெல்லாம் தன்னுடைய அனுபவங்களை தான் அவர் வந்து படத்தில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். 12, 13 வயசில் இருக்கும்போது கொல்லங்கோடில் மனோகரனா நடிச்சிருக்காரு. அது வரைக்கும் அவர் மனோகரா படத்தில் கண்ணாம்பா நடித்தாங்கள்ல பத்மாவதி, அந்த வேஷத்தில் நடித்தார். பெண் குரலில் பேசி நடித்தார் நாடகம் முழுதும். ஃபுல்லாக பெண். பத்மாவதினா மனோகராவுடைய தாயார் வேஷத்தில் சிவாஜி நடிக்கிறார் நாடகத்தில். ஒரு நாள் அந்த மனோகரனா நடித்த நடிகருக்கு உடம்பு சரியில்லை. அதனால் பத்மாவதி வேறு ஆளை போட்டு சிவாஜியை மனோகரனா நடிக்க வச்சுருக்காரு வாத்தியார் கிருஷ்ணபிள்ளைன்னு ஒருத்தர். அவர் அப்போ அந்த கம்பெனி கொல்லங்கோடு ராஜா டெய்லி தன்னுடைய மனைவியோடு வந்து நாடகம் பார்த்தவர். முதல்ல இந்த பையன் தானே பத்மாவதியை நடித்தான், இப்போ மனோகரன் நடிக்கிறானே, பிரமாதம் நடிக்கிறானே சொல்லிட்டு தான் திவான்கிட்ட சொல்லி காதில் சொல்லியிருக்கார். பெரிய வெள்ளித்தட்டு அதை பரிசாக கொடுக்குறார். அது பயங்கரமாக கை தட்டுறாங்க ஜனங்கள்லாம். அதை வச்சுருக்காரு, தலைமாட்டில் வச்சு படுத்திருக்காரு. அம்மாட்ட போய் கொடுத்துடணுன்ட்டு. நாடகம் சரியாக போகல, இருக்க பட்னி. அப்புறம் இரவு நேரத்தில் இவங்க 2, 3 நடிகர்லாம் சேர்ந்து அந்த ஊருக்கு வெளியில் போய் கிழங்கு தோண்டி பசியை போக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் சக நடிகருடைய தாயார் வந்து வேணாம் இப்படிலாம் நடிக்க வேணாம் வாங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது நடந்து வர சோகம் அது தனி. தட்டை கொண்டு போய் விற்றுட்டு வர சொல்லியிருக்காரு. சிவாஜி அவர்களே இந்த வெள்ளித்தட்டை வந்து விற்க சொல்லியிருக்காரு. அது கிருஷ்ணபிள்ளைகிட்ட கொடுத்துருக்காரு. இது வேணாம்டா, இது வந்து உன்னுடைய திறமைக்காக கிடைச்ச பரிசு, முதல் பரிசு, இதை விற்க வேணான்னு இருக்காரு. என் கூட நடிக்கிறவங்கெல்லாம் பட்டினி போட்டு நான் மட்டும் இதை கொண்டு போய் என்ன செய்ய போகிறேன், தயவுசெய்து அந்த பாவத்துக்கு என்னை ஆளாக்காதீங்கன்னு சொல்லி நான் அவர் செய்த தான தர்மங்களில் முதல் தானம் இதுதான்னு எழுதியிருக்கேன். 12 வயசில் அவர் 12 வயசில் வெள்ளித்தட்டை கொடுத்துட்டார்.